இன்னைக்கு நம்ம ஹெல்மெட் த 4 செகண்ட் சைல்டோட 11th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல அவங்க கொண்டு வந்த கூட்ஸ் ஒரு இடத்துல டெலிவரி பண்ணி ஆகணும்னு வந்திருக்காங்களா, பயங்கர வரக்காடா இருக்கும். அந்த இடத்துல ஒரு புல்லு பூடு கூட முளைச்சிருக்காது, மரங்கள்லாம் அப்படியே மொட்டையா நிற்கும். ஐயோ, நீ சொன்ன மாதிரி மேப்ல இந்த இடம் தான் போட்டிருக்கு, இருந்தாலும் உண்மையாலுமே இந்த இடத்துல தான் டெலிவரி பண்ணணுமா, எந்த ஒரு வில்லேஜும் இருக்கிற மாதிரி தெரியலையே. எப்படி இந்த கூட்ஸ் ஆன்டியோல் வந்து எடுத்துட்டு போவார்னு கேட்டா ஆன்டியோல் வந்தெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாரு, நம்ம தான் கொண்டு போய் ஆகணும். அப்படியா, அது எப்படி பாசிபிள்னு நம்ம ஆளுங்க ஏகப்பட்ட கேள்விகள் கேட்க, டே சும்மா ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்கடா, நான் எப்படி பண்றேன்னு பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு கையில ஒரு நெக்லஸ் மாதிரி ஒன்னு எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற ஒரு மரத்தோட ஹாலோ கிட்ட அவன் வைக்கக்குள்ள டக்குன்னு அவங்க எல்லாருமே அங்க இருந்த எல்லாருமே வேற ஏதோ ஒரு டிமென்ஷனல் பாத் மூலமா டிராவல் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுதா. அந்த ஆன்டியோலுங்கிற மெஜிஷியன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளான அந்த கேப்டனும் ஷாக் ஆகக்குள்ள அப்போ ஹீரோ கேட்பான், மேபி இது ஒரு இலூஷனா கூட இருக்கலாம்ல, எப்படி நீங்க மேஜிக்னு நம்புறீங்கன்னு கேட்டதுக்கு, நம்மளை சுத்தி அதிகமான டெம்பரேச்சர் சேஞ்ச் ஏற்பட்டு இருக்கிறதுங்கிறத நீ கவனிச்சியா இல்லையா, பயங்கர சில்லுன்னு ஆகிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ நம்ம ரொம்ப தூரம் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போறோமோ அப்படின்னு சொல்லும் போதே அவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு வராங்க. ஒரு பயங்கர ஒரு பனி பிரதேசம் மாதிரி இருக்கு, அங்க இருக்கிற ஒரு கோட்டையில தான் அந்த ஆன்டியோலுங்கிறவன் இருக்கிறான் போல. ஈவன் நம்ம ஆளுங்களை வெல்கம் பண்றதுக்காக இன் பர்சன் அவனே கீழே இறங்கி வந்திருப்பான். பரவாயில்ல, எதிர்பார்த்த மாதிரியே நீங்க பொருட்கள் எல்லாத்தையும் சேஃபா கொண்டு வந்துட்டீங்க, இருந்தாலும் கொண்டு வரக்கு நீங்க கம்மியான ஆளுங்க தான் வந்திருக்கீங்கன்னா மேபி சில பேர் வழியில வரும்போது இறந்து போனீங்களான்னு அவன் கரெக்டா கேட்கும் போது அதுக்கு இந்த கிளைண்ட்டும் கரெக்ட் தான் தல, நிறைய பேர் இதை பாதுகாக்கிறதுக்காக இறந்து போயிட்டாங்க, 3ல் 1 பங்கு ஆளுங்க மட்டும்தான் இப்போதைக்கு உயிரோட இருக்கிறாங்கன்னு சொல்லுவான். ஏன்னா அந்த டாரிக் ஸ்குவாட சேர்ந்தவங்க நம்ம ஹீரோஸோட ஸ்குவாடோடவுமே வந்து எண்ணிக்கையில ஜாஸ்தி, அவங்க தான் இறந்து போனது மொத்தமாவே. அது மட்டும் இல்லாம முதல் தடவை அந்த டீமன்ஸ் கூட இவங்க சண்டை போடும் போது நிறைய அல்லக்கை மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சாகடிச்சிருந்து இருப்பாங்கல்ல, அதுங்களோட ஃபர்ரும் அதுங்களுக்குள்ள இருக்கிற அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிறதுமே நல்ல விலைக்கு போகும்னு சொல்லிட்டு அதையுமே வண்டியில வச்சிருந்திருப்பாங்க. அதை கவனிச்ச ஆன்டியோலும் ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நானே அதையும் எடுத்துக்கிறேனேன்னு சொல்லிட்டு ஒரு 1,50,000 அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லுவானா. எனது 1,50,000 சொல்லி நம்ம பின்னெல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருவான். ஈவன் அங்க இருக்கிற எல்லாரும் யோசிக்கிறாங்க, இந்த ஆன்டியோலுங்கிற மெஜிஷியன் பயங்கர பணக்காரன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவன்கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதே அளவுக்கு செலவும் பண்ணுவோம் போலயே நினைப்பாங்க. அதுவே ஹீரோ அந்த ஆன்டியோல பார்த்துட்டு, பரவாயில்ல இந்த மனுஷன் உண்மையிலே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறான், எர்கோன்னு சொல்லி அந்த ரூட் ஃபாரஸ்ட்ல நம்ம ஹீரோ ஒரு மெஜிஷியனை மீட் பண்ணிருப்பான்ல அந்த மொட்டை தலைய, அவனை கம்பேர் பண்ணும்போது உண்மையிலேயே இவன் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மெஜிஷியனா தான் இருப்பான் அப்படின்னு கண்ணு வைக்கிறான். அந்த ஆன்டியோலோ பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மெஜிஷியன் தானே, சோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு மெஜிஷியன் நம்ம ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோ அவனுக்குள்ள இருக்கிற சீட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிறத மறைச்சு வச்சிருக்கான்ல, அதை ரொம்ப தத்ரூபமாவே அந்த ஆன்டியோலால பார்க்க முடியுது. யோ உன்னால பார்க்க முடியுதுங்காட்டி வெளியில இது சொல்லிடாதையான்னு ஹீரோவும் மெதுவா சொல்லக்குள்ள அப்ப சடனா அந்த ஆன்டியோல் அவனோட ஸ்டிக் மூலமா பவர்ஸை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை சுத்தி ஒரு பேரியர் ஒன்னு கிரியேட் பண்றான். யோ எங்க ஆள என்னையா பண்றியான்னு வெளியில இருந்து பேரியரை தட்டிக்கிட்டு நம்ம டானியாவும் கேப்டனும் கத்திக்கிட்டு இருந்தா அந்த ஆன்டியோல் ஹீரோ கிட்ட சொல்லுவார், இது வரைக்கும் இந்த உலகத்துல மறைக்கப்பட்ட ஏகப்பட்ட உண்மைகளை நான் தெரிஞ்சிருந்திருக்கேன், அந்த உண்மைகள் எதுக்காக மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உண்மைத்தன்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லி அதை பத்தின எந்த ஒரு சீக்ரெட்ஸையும் நான் வெளியில சொல்றது கிடையாதுன்ட்டு அவரை சுத்தி ஒரு செயின் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணுவாரா. மந்திரவாதிங்க சில விஷயங்களை வெளியில சொல்லக்கூடாதுன்னு ஒரு ப்ராமிஸ் மேக் பண்றாங்கன்னா அதை இப்படிதான் அந்த செயினை வர வச்சுதான் பண்ணுவாங்களாமா. ஏன்னா அந்த ப்ராமிஸ் அவங்க பிரேக் பண்றாங்கிற பட்சத்துல அவங்களோட உடம்புல இருக்கிற பாதி மேஜிக்ங்கிறது இன்ஸ்டன்டா காணாம போயிடும். உனக்கு நான் என்ன ப்ராமிஸா கீப் அப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லு, ஒருவேளை உனக்குள்ள இருக்கிற அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் அதை பத்தி நான் பேசக்கூடாதான்னு கேட்டதுக்கு, வெல் எதிர்பார்த்ததுதான், இருந்தாலும் அதை பத்தி நீங்க வெளியில பேசக்கூடாதுங்கிறத தாண்டி அதை அவங்களால ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டா இம்பாசிபிள்னு சொல்லிடுவான். இந்த சீட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிறது பிறப்போட ஒன்று இருக்கிற விஷயம், அந்த சீட்ல டீமன்ஸோட பவர் இருக்கும், அதிகபட்சமா அந்த சீட் ஆஃப் டார்க்னஸோட உருவாகிற குழந்தைங்கிறது அவங்க அம்மாவோட கருவுல இருக்கும் போதே அழிஞ்சு போகணும். அப்படி இல்லைன்னா அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் யாரோட உடம்புக்குள்ள இருக்கோ அந்த நபர் இறந்து போற வரைக்கும் அந்த சீட் ஆஃப் டார்க்னஸும் அந்த நபரோட உடம்புலயே தான் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா அந்த சீடுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்ல, அது உன்னோட இதயம் மாதிரி, அதை நீ எடுக்கணும்னா நீ சாகணுமானா. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மெஜிஷியனால இதை சமாளிக்க முடியும்னு வந்தா நீ இப்படி மொக்க பண்றேன்னு கேட்டதுக்கு, நான் வெறும் மெஜிஷியன் மட்டும்தான், கடவுள்லாம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு சீட் ஆஃப் டார்க்னஸ் இருக்கிற ஒரு நபர் அதுவும் இந்த அளவுக்கு அதை கண்ட்ரோல்ட வச்சிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. மோஸ்ட்லி அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிறது ஒருத்தரோட பாடியில இருக்குதுன்னா அது அதிக விதமான டிமோனிக் எனர்ஜிஸை கேட்கும். ஆனா மனிதனோட உடல்ல இருந்துட்டு உன்னால அந்த சீட் ஆஃப் டார்க்னஸுக்கு தேவையான டிமோனிக் எனர்ஜியை கொடுக்க முடியாது. இவென்ச்சுவலி அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த டார்க்னஸ்ங்கிறது உன்னை விழுங்க ஆரம்பிச்சிருந்திருக்கணும். ஆனா நீ வித்தியாசமா இருக்கிற, உன்னால மேபி அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்கிற மேஜிக்கா இருக்கணும், இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற விஸ்ஸா இருக்கணும். கண்டிப்பா யங் ஏஜ்ல இருந்தே நீ அந்த விஸ்ஸை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். அந்த விஸ்ஸை நீ பிராக்டிஸ் பண்ண காரணத்தால தான் அந்த சீட் ஆஃப்
ஆஃப் டார்க்னஸுக்கு தேவையான எனர்ஜி உன் விஸ் மூலமா போயிருக்கு. ஏன்னா அப்படி நடக்கலைன்னா இந்நேரத்துக்கு நீ ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கிற எல்லாரையும் மர்டர் பண்ணிட்டு சுத்திட்டு தெரிஞ்சிருந்திருப்ப. இருந்தாலும் இது எல்லாமே நடந்திருந்துமே நீ அந்த டெம்பிளோட ஆளுங்க கையில சிக்காம இருக்கிறது எனக்கு இன்னுமே ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்லையே, நான் ரொம்ப வருஷமா அந்த ரூட் ஃபாரஸ்டுக்குள்ள தான் இருந்தங்கிற விஷயத்த இந்த ஆளால கொஞ்சம் கூட யூகிக்க முடியல. கொஞ்சம் நல்லதுதான் அப்படின்னு நினைப்பான். நார்மலா அந்த டெம்பிள் ஆஃப் லூமன் இருக்குதுல்ல, அதோட லீடரால கூட இப்படி ஈஸியாவே ஹீரோவை பார்த்தோன்னே அவனுக்குள்ள அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிறது இருக்குதுங்கிறத பார்க்க முடியாது. உன்னோட டைரக்டான ஒரு கான்டாக்ட் இருந்தா மட்டும்தான் அவரால் மேபி அதை ஃபீல் பண்ண முடியும். ஈவன் என்னால கூட இப்போ ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்காது. இப்போ உங்க வண்டியில அந்த டிமானிக் பீஸ்டோட ஸ்கின் எல்லாம் தூக்கி போட்டு வந்திருந்தீங்களே, அது பக்கத்துல நிக்கிறங்காட்டி தான் என்னால உனக்குள்ள இருக்கிற அந்த டிமானிக் எனர்ஜியான அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சு. அதனால எப்படி பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் வருஷம் நீ பயங்கரமா டெவலப் ஆக தான் போற. அப்படி டெவலப் ஆன அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான இண்டிவிஜுவலா இருக்கிறங்கிற பட்சத்துல அந்த டெம்பிள் ஆஃப் லூமனோட ஆளுங்க கண்ணுல நீ படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா அவங்களோட அட்டென்ஷனை பெறாம இருந்தீங்கன்னா அது உனக்கு நல்லது. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ இன்னுமே பவர்ஃபுல் ஆக ஆக உனக்குள்ள இருக்கிற அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிறதுமே பவர்ஃபுல் ஆகதான் செய்யும். இதுக்கு முன்னாடியில யார் யாருக்கு அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் இருந்திருக்கோ அது அவங்கள ஒரு கிரிமினலாவோ இல்லைன்னா ஒரு டிமோனிக் பீஸ்டாவோ மாத்தி இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த சீடுங்கிறது உன்னையுமே முழுசா விழுங்குறதுக்கான முயற்சிகளை பண்ணும். உன்னோட சோட வச்சு இந்த உலகத்தை நீ அழிக்கிறதுக்காகவும் உன்னோட கைகளால ஏகப்பட்ட உயிர்களை நீ சாகடிக்கிறதுக்கான சூழ்நிலைகளுமே ஏற்படும். ஜென்ரலா அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிறது யார் யார்கிட்ட இருக்குதோ அவங்களோட விதிங்கிறது இப்படிதான் போய் முடியும்னு பேஸ் வாய்ஸ்ல ஒரு டெரரா சில கதைகள்லாம் சொல்ல, அதுக்கெல்லாம் நீங்க கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அது எதுவுமே நடக்க போறது இல்லை. ஏன்னா நான் ஒரு ஹியூமன். அதுக்கு ஆன்டியோலும் ஆமா ஹியூமன் தான். ஏன்னா எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு ஜென்ரலா ப்ரிடிக்ட் பண்றதே மனிதர்கள் தான். அப்படி எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறத கணிக்கிறத மனிதர்களால பண்ண முடியும்னா ஒரு மனிதனான உன்னால அந்த எதிர்காலத்தையும் மாற்ற முடியும். ரொம்ப வருஷமா எனக்கு பெருசா எந்த ஒரு விஷயத்து மேலேயும் ஆர்வம் இல்லாம இருந்துச்சு. ஆனா ஸ்பெஷலான ஒரு சைல்டா நீ என்கிட்ட வந்திருக்க. உன் மேல எப்பவுமே என்னோட ஒரு கண்ணுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். உன்னால உன்னையே தடுத்து நிறுத்த முடியலனா கண்டிப்பா உன்னை ஸ்டாப் பண்றதுக்காக நான் இருப்பேன். மேபி யாரு கண்டா எதிர்காலத்துல நீ என்ன விடவுமே பவர்ஃபுல்லான ஒரு நபரா மாறி இருக்கலாம். உன்கிட்ட இருக்கிற இந்த டார்க்னஸ்ங்கிறது நீ எதை விருப்பப்படுறையோ அதை செய்யறதுக்கு உனக்கு உதவிகரமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அங்கே இந்த ஒரு வீடியோவை முடிச்சுக்கிறேன். எனிவேஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.